1958ஆம் ஆண்டு முதல் திரு மணவாளன் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வேலைக்காக வந்தார்கள். அங்கு அவர் ஒரு பலசரக்கு கடையில் வேலை செஞ்சார். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, கொஞ்ச காலம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அறியாமல் ஒரு நாள் இரவு 10 மணி இருக்கும், ஒரு அரிசி மூட்டை மேலே படுத்துட்டார். படுத்ததை கண்ட முதலாளிக்காரர் அவரை வந்து கண்ணா பின்னான் என்று திட்டிவிட்டார். அதனால் மனமுடைந்த அவர் அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது, அங்கு இருந்து போகும் பொழுது வேறு எந்த பலசரக்கு கடைக்கும் போகக்கூடாது, அதாவது மளிகை கடைக்கும் போகக்கூடாது, ஜவுளி கடைக்கு தான் போகணும், ஜவுளி தான் நம்ம ஜவுளி கடையில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு முடிவோடு அவர் போனார். அந்த பலசரக்கு கடையில் வேலை பார்க்கும் பொழுது அவருக்கு சம்பளம் மாதம் 10 ரூபா, வெறும் 10 ரூபா. அங்கிருந்து விலகி அவர் கண்டி என்ற ஊரில், ஸ்ரீலங்காவில் கண்டி என்ற ஊரில் ஒரு ஜவுளி கடையில் வேலை செஞ்சார். அந்த கடையிலையும் கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அது திருப்தியாக இல்லை. அதன் பிறகு அங்கிருந்து நாவலப்பிட்டி என்ற ஊரில், கண்டியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு ஊரில் சென்று அங்கே ஒரு கடையில், ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அது சில காலம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடையில் இருந்து விலகி பக்கத்திலேயே ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து அதை ஒரு ஜவுளி கடையாக ஆரம்பித்தார். அதை ஒரு சிறப்பான ஸ்தாபனமாக உருவாக்கி அங்கே உள்ள சிங்கள தமிழ் மக்களுடைய நல்ல ஒரு மதிப்பை பெற்று அந்த ஸ்தாபனத்தை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அங்கு ஒரு 4 வருடங்கள் போல் அந்த ஸ்தாபனத்தை நடத்தியிருப்பார்கள். அதன் பிறகு அவர் கொழும்பில் வந்து வியாபாரம் பண்ண வேண்டும், அதாவது இலங்கையின் தலைநகரான கொழும்பில் வந்து வியாபாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த கடையை தன் சொந்த சகோதரனான அண்ணனுக்கு பொறுப்பு கொடுத்து விட்டு அவர் கொழும்புக்கு வந்தார். சரியான பிரதான வீதியில், கொழும்பு பிரதான வீதியில் ஒரு கடையை எடுத்து ஜவுளி தொழிலை ஆரம்பித்தார். 1958 கொழும்பில் ஒரு கடையை எடுத்து சாரதாஸ் என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கினார். அங்கு ரெண்டு பார்ட்னர்களோடு சேர்ந்து அந்த தொழிலை ஆரம்பித்தார். அங்கு மொத்த ஜவுளி, மொத்தம் சில்லறை ஜவுளி வியாபாரம் பண்ணினார்கள். அந்த நேரத்தில் அந்த பார்ட்னர்களெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தபடியினால் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு நல்ல மன சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலேயே கொடுத்து அவர்களெல்லாம் விலக்கிவிட்டார். அதன் பிறகு அவருடைய 3ஆம் 4ஆம் சகோதரர்களுக்கு பங்கு வைத்து அந்த கடையை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். மொத்த சில்லறை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1963-64 வரைக்கும் அந்த கடை கொழும்பில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில், அந்த 1964ஆவது வருஷத்தில் நானும் அந்த கடையில் ஒரு சிறிது காலம் அவரோடு இருந்து பணியாற்றும் பாக்கியம் பெற்றேன். அந்த நேரத்தில் அவர் இன்னொரு கடையும் பேசி கொண்டிருந்தார். அந்த கடை வந்து கொழும்பு பிரதானமான இடமான கொழும்பு கோட்டை என்று சொல்வார்கள். அங்கு இன்னொரு ஜவுளி கடையை ஆரம்பித்தார்கள். 1963 என்று நினைக்கிறேன். அந்த கடை ஆரம்பித்து அதுவும் நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த காலங்களோடி 1964ஆவது வருஷத்தில் அந்த கடை எதிர்பாராத விதமாக நெருப்புக்கு இரையாகிவிட்டது. பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு நஷ்டமாகிவிட்டது.
அதாவது இந்த பெரிய கடையில் இருந்த சாமானங்கள் ஸ்டாக் எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்டாக்குகளெல்லாம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு எல்லாம் சாம்பலாகிவிட்டது. அதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. ஜவுளி தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த கோட்டக்கடை எரிந்து போய்விட்டது. உடனே அவருக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை. அப்போது அங்கு பிரபல்யமாக இருந்த ஜவுளி தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு பிரமுகர், ஒரு சிந்தி பிரமுகர், அவருடன் ரொம்ப நட்பாக இருந்தவர், அவரிடம் போய் இவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி முதலாளி, எங்கள் ஸ்தாபனம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போய்விட்டது, எங்களுக்கு பெரிய நஷ்டமாகிவிட்டது, நீங்கள் தான் எங்களுக்கு இனிமேல் ஜவுளிகளை கொடுத்து உதவி உங்களுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய லாபத்தை எடுத்து நான் அந்த நஷ்டங்களெல்லாம் ஈடு செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்படி என்று கேட்டிருக்கிறார். அவரும் வயதில் நல்ல மூத்தவர். அவர் மணவாளன், நீ ஒன்றும் யோசிக்காதே, நான் உனக்கு உதவி பண்ணுகிறேன் அப்படி என்று சொல்லி முதுகலை தட்டி கொடுத்து 25,000 பணமும் கொடுத்து, நீ போய் திரும்பவும் செய், நீ நல்லா வருவாய் என்று சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கஷ்டமெல்லாம் ஏற்பட்டது. அப்போது நான் சிறிய பையனாக இருந்தேன், 20 வயசு 22 வயசு இருந்திருக்கும். அப்போது நான் கூட எங்கள் மாமனாரிடம் சொல்லி ஒரு 15,000 பணம் அந்த கடைக்காக வாங்கி கொடுத்தேன். அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வயசில் எனக்கு இப்படி ஒரு செயல் செய்யக்கூடிய உனக்கு ஒரு நல்ல நினைவு எண்ணம் இருக்கிறதே என்று பாராட்டினார்கள். அதன் பிறகு கோட்டை கடை எரிந்து போனதுக்கு பிற்பாடு பழையபடியும் தொழிலை ஆரம்பித்து செய்தார்கள். அப்போது அந்த இவர் போய் பார்த்த முதலாளியின் கடையில் ஃபெர்னாண்டோ என்று அவர் சொல்வார், சுப்ரீம் ஃபெர்னாண்டோன்னு சொல்லி ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜர் இவருக்கு ரொம்ப நண்பர். அந்த நண்பரானவர் என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு முறையும் ஜவுளிகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானவுடன், ஆபரிலிருந்து கடைக்கு வந்தவுடன் அவைகளை சாமான் வந்திருக்கிறது, சரக்கு வந்திருக்கிறது, நீங்கள் வந்து உடனடியாக முதலாளியோடு பேசி எல்லா சரக்கையும் எடுத்துகிட்டு போயிடுங்கள் என்று அவருக்கு உதவி பண்ணுவார். உதவி பண்ணியிருக்கார். அந்த உதவியின் பொருட்டு அவர் வந்து அதை வாங்கி அந்த பொருட்களை விற்று அப்படியே சிறிது சிறிதாக நஷ்டத்தை ஈடுகட்டி பழையபடி அந்த கோட்டக்கடையையும் கட்டி தொழிலை சாதாரணமாக ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் 2 கடையும் நல்லா சிறப்பாக வந்துச்சு. அந்த நாட்களில் அவர் சில காலம் நோய்வாய்ப்பட்டும் இருந்தார். அப்போதெல்லாம் அவருக்கு சாப்பிட்றது கூட முடியாது. அப்போது அவர்கள் சஸ்டஜன் என்ற ஒரு மில்க் பவுடரை பாலில் கலந்து குடித்துவிட்டு இரவெல்லாம் படுத்துக்கொள்வார்கள். வயிற்று வலியால் ரொம்ப அவதிப்பட்டார்கள். அவர் படுக்கையே வந்து சும்மா ஒரு டெக்ஸ்டைல் கவுண்டர் மேலே ஒரு புடவை பீஸை வச்சு அதில் தலையை வச்சு படுத்திருப்பார்கள். அப்படியெல்லாம் வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதன் பின்பு 2 கடைகளும் சிறப்பாக நடக்க ஆரம்பித்த பிற்பாடு அவருக்கு இன்னொரு நண்பரும் இருந்தார். அவங்க வந்து பெரிய ஜவுளி வியாபாரிகள். அந்த வியாபாரியும் அந்த காலகட்டத்தில் அவர் நஷ்டமடைந்திருந்த காலகட்டத்தில் நிறைய உதவி செய்தார்கள். அவர்களுக்கு கூட பிற்காலத்தில் அவர்கள் நஷ்டமடைந்த நேரத்தில் ஐயா அவர்கள் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கார். 5 லட்சம் ரூபாய் எடுத்து உடனே கொடுத்து, நீ கஷ்டப்பட்டு அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான், அந்த ஓனர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு பணத்தை கொடுத்து நீ போய் வைத்தியம் பாருன்னு சொல்லி கொடுத்தார். அந்த லெட்டரே என்கிட்ட காட்டினார் அவர். அந்த நேரத்தில்
சிலோனில் வந்து ஒரு அந்த கோட்டை கடை ஆரம்பித்து அதை கொஞ்சம் இடையில விட்டு போனதுனால ஒரு பெரிய பட்ஜெட் சேல்னு சொல்லி ஒரு சேல் போட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, தள்ளுபடி விற்பனை ஒன்று சொன்னால் அது ரியல் தள்ளுபடி விற்பனை. யாருமே செய்யாத அளவுக்கு 60% 70% உண்மையாகவே டிஸ்கவுண்ட் கொடுத்து சிறப்பாக நடத்தினார். காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து ரோட்டில் படுத்திருப்பாங்க. அந்த ஊரில் படுத்து புடவை வாங்கிட்டு போவாங்க. படுத்திருந்து கடை 9 மணிக்கு திறந்தோடனே வந்துடுவாங்க. எங்களுக்கெல்லாம் காலையில் 9 மணிக்கு கவுண்டருக்கு போனோம்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாப்பிட்றதுக்கே கிடைக்காது. அப்படி கூட்டமாக இருக்கும், அப்படி வியாபாரம் நடக்கும். அந்த மாதிரி அவர் பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த கொழும்பு மாநகரில். அதுக்கப்புறம் அதன் பிற்பாடு சுப்ரீம் பெர்னாண்டோ என்பவரோடு நெருங்கி பழகத் தொடங்கினார். அதன் பின் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஜவுளி தயாரிப்பு நிலையத்தை ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அதை ஆரம்பித்தார்கள். அதை ஆரம்பித்து அது சில காலம் ஓடியது. அதன் பின்பு அது அரசாங்க சிக்கல்கள் வந்தபடியால் அதை மேற்கொண்டு கொண்டு செலுத்த முடியவில்லை. அதன் பிற்பாடு தான் அவர் இந்தியாவுக்கு வருவதை பொறுத்து சிந்தித்தார். தாங்க இந்தியாவுக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினச்சதுனால என்எஸ்பி ரோடில் ஒரு சின்ன கடை, அந்த கடைக்கு அந்த நாளையில் அது ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன், அம்பீஸ் கஃபேன்னு ஒரு கடை, கொஞ்சம் ஃபேமஸான கடைன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த கடை விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கி ஒரு சின்ன கடையாக அதை உடச்சி எறிஞ்சிட்டு புதுசாக கட்டி அவருக்கு அந்த நாளில் உதவி பண்ண அந்த சுப்ரீம் பெர்னாண்டோ, கொழும்பில் அவருக்கு உதவி பண்ண சுப்ரீம் பெர்னாண்டோ என்பவரையும் நண்பரையும் பங்கு சேர்த்து அந்த கடையை ஆரம்பித்தாங்க. சின்ன கடை ஒன்று முதல்ல எங்கள் இந்தியாவில் திருச்சி மாநகரில் ஆரம்பித்து அது நல்லா அவருடைய யோகத்துக்கு நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்கள் எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி அது ஒரு பெரிய கடையாக ஆக்கிட்டார். பெரிய கடையாக்கி அப்புறம் வியாபாரம் பெரிய லெவலில் நடந்து கொண்டிருந்துச்சு. இவர் ஜவுளி கடை ஆரம்பித்த காலத்தில் கைலாஸ், ஆனந்தாஸ் என்ற 2 கடைகள் மட்டும்தான் திருச்சியில் இருந்தன. அதில் ஆனந்தாஸ் தான் கொஞ்சம் பிரபலியமாக இருந்தது. அதன் பிறகு இவர் தொழிலை பெரிதாக உருவாக்கி அதனால் வந்த லாபங்களை நிறைய தர்மஸ்தாபனங்களுக்கு கொடுத்து நிறைய கோயில்கள் திருப்பணிகள் செய்து சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து அந்த திருச்சியில் அந்த பின்னாடி உள்ள இடங்கள் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய ஜவுளி ஸ்தாபனமாக உருவாக்கி தொழில் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நாளையிலேயே ஒரு 200, 300, 400 பேர் வேலை செய்திருப்பாங்க அங்கே. அப்படி நல்லபடியாக நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற காலத்தில் இந்த கடையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெங்களூரில் ஒரு கோழி பண்ணையை ஆரம்பித்தார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோழி பண்ணையை ஆரம்பித்து சாதாரண லெவலில் ஆரம்பித்து அதை பிரம்மாண்டமானதாக்கிட்டார். அவருக்கு அந்த தொழில் அனுபவம் இல்லாத தொழிலை ஒரு துணிச்சலாக எடுத்து ஒரு மேனேஜரை வச்சு அதை அழகாக நடத்தி வந்தார்கள். நல்ல நிலைமைக்கு அந்த இது வந்ததும் அல்லாமல் அவங்களுடைய அந்த பேர்ட்ஸுக்கு, அந்த கோழி பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு பாரிஸ் நகரில் பரிசு கொடுக்கப்பட்டது. ராணி ஷேவர் என்ற பேர் அந்த பறவைக்கு. ராணி ஷேவருங்கிற பேரில் அதுக்கு ஒரு
ஒன்றாம் நம்பராக பரிசு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து அவருக்கு அனுபவம் இல்லாத தொழில், ஆனாலும் துணிஞ்சு இறங்கி சிறப்பாக செஞ்சாங்க. திருச்சியிலே சொல்லப்போனால் இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். அதாவது எங்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கடையாக அதை உருவாக்கி எல்லா வகையான ஜவுளிகளையும் வைத்து பிரபல்யமாக செய்து வந்தார்கள். அப்போது அந்த நேரங்களில் நிறைய தான தர்மங்களும் செஞ்சார்கள். இப்படி இருக்கும் காலத்தில் அவருடைய சகோதரர் 3ஆம் சகோதரருக்கும் 4ஆம் சகோதரர்களும் கொழும்பில் இருந்தார்கள். இவர் மாத்திரம் இங்கு வந்து இந்த தொழிலை இவ்வளவு பிரபல்யமாக செய்து விடாமுயற்சியாக சிறப்பாக உருவாக்கினார்கள். திருச்சியில் மாத்திரமின்றி இந்தியா முழுவதும் பிரபல்யமான ஒரு தொழில் ஸ்தாபனமாக சாரதாஸ் மாறி இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்து வரைக்கும் அவர் வந்து அநேகமாக 2023-24 வரைக்கும் இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் இந்த நவீனமான உலகத்தில் அவர் ஒரு செல்ஃபோன் கூட வைத்து கொண்டதில்லை. எப்போ பார்த்தாலும் கடையில் உள்ள ஃபோனை தான் யூஸ் பண்ணுவார். எந்த பெரிய வேலையாக இருந்தாலும் கடை ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார். மற்றபடிக்கு செல்ஃபோன் வச்சுக்குவார். கடையிலையும் அவர் இருக்கிற காலத்தில் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு அலவுட் இல்லை. இப்போவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு எப்படின்னு தெரியல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. திருச்சியில் வந்து அவர் இருக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 2010 போன வரைக்கும் அவருக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஒரு நல்ல வீடு ஒன்று அமைந்து அப்புறம் அவருடைய மனைவி மக்களோட ஒரு சிறிது காலம் கழித்து சென்னையிலிருந்து அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அங்கே செட்டில் ஆனாங்க. அதன் பின்பு வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இங்கு வந்து ஜவுளி வாங்கி அந்த ஸ்தாபனத்தை மிகவும் பிரபல்யமாக்கினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அந்த பையங்க 2 பேரும் வந்து அந்த தொழிலை பொறுப்பேற்றார்கள். அவர்கள் பொறுப்பேற்று அவங்க அப்பாவை போலவே நன்றாக இன்றைய வரைக்கும், எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்றைய வரைக்கும் நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பெரியோருடைய ஆசியும் நல்லாசிகள் கிடைக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தனை செய்கிறேன். மற்றும் அந்த ஸ்தாபனம் மேலும் சிறப்பாக நடந்து சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.